ஐயா வணக்கம். வணக்கம். எலெக்ஷனுக்காக வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு எத்தனை ஓட்டு பாரு? 3 ஓட்டு கொடு. நம்ம சின்னம் தெரியல, மறக்காம போட்டுருங்க. பா என்னப்பா இது? 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 400 ரூபா, ஒரு மாசத்துக்கு வெறும் 33 ரூபா, ஒரு நாளைக்கு வெறும் 1 ரூபா. 1 ரூபாய்க்கு தான் நீங்க ஒருத்தா? ஓட்டுக்காக பணம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றமாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவோம். அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் பிற தாவைக்க வேட்பாளர்கள் போட்டியிடும் சில தொகுதிகளில் அதே பெயர்களை கொண்ட பிற கட்சியைச் சேர்ந்த மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் தாவைக்க தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். விஜயின் முழு பெயரான ஜோசப் விஜய் என்ற பெயரிலேயே அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் பெரம்பூர் தொகுதியில் அதே பெயர்களில் பலர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். எம் ஜோசப், எஸ் ஜோசப் ஆகிய பெயர்களில் சுயேட்சையாக போட்டியிடும் இருவர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். விஜய் ஜி என்ற சுயேட்சை வேட்பாளரும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கழகம் என்ற கட்சியைச் சேர்ந்த கே விஜய் என்பவரும் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கழகத்தைச் சேர்ந்த கே விஜய் என்பவர் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். அதேபோல அமைச்சர் சேகர் பாபு போட்டியிடும் துறைமுகம் தொகுதியில் தாவேக சார்பில் சினோரா PS அசோக் என்பவர் போட்டியிடுகிறார். அதே தொகுதியில் சினோரா அசோக் குமார், சினோரா அசோக் ஆகிய 2 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். அதில் பலர் ஒரே நாற்றி வழக்கறிஞரிடம் கையெழுத்து வாங்கியதும் தெரியவந்துள்ளது. தமிழகத்தின் பல தொகுதிகளிலும் இதேபோல தாவேக வேட்பாளர்களுடைய பெயர்களில் பலர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.